ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் இருக்க திருவாமத்தூர் கோயிலுக்கு தான் வந்துருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. இங்கே கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்னு நினைக்கிறேன். கிபியில் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இது. நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. ராமாயண காலத்துக்கு சம்மந்தப்பட்டது. ராமர் வந்து வழிபட்டு தான், ராமருக்கு தனியாக உள்ள கோயில் இருக்குது, சந்நிதி இருக்குது. அதே போல் நிறைய சிறப்பு. இங்கே வந்து இந்த இரட்டை புலவர்கள்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தர் கால் ஊனம். கால் ஊனன்றவரை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அவர் வழிகாட்ட இவர் நடந்து போவார். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்படி அவங்க கவிதை பாடும்போது ஆளுக்கு பாதி பாதி கவிதையாக படிப்பாங்க. இவர் 2 வரி படித்தார்னா இவர் 2 வரி படிப்பார். அப்படி படிக்கும்போது இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த பம்பை பக்கத்தில் போகுது பார்த்தீங்களா, பம்பை யார், இது வந்து வடக்கு நோக்கி போகுதுன்னு போகிறது பாடிட்டார். பாடணும்னா என்ன, கிழக்க தானே போகுது, நீ வந்து எப்படி நீ வடக்க போகுதுன்னு பாடிட்டியா? ஐயோ நான் பாடலை, சாமி பாட வச்சார், நான் பாடினேன் அப்படின்னு. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த பக்கம் திரும்பி வடக்க போகும் அந்த ஆறு. போய் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக
கிழக்கு போயிடும். மூவர் பாடல் பெற்ற தலம். 3 பேர், இவர் ஞானசம்பந்தர், இவர் திருநாவுக்கரசர், சுந்தரர், 3 பேரும் பாடப்பெற்ற நீங்கள் தலம். இங்கே அடிக்கடி வரீங்களா? அடிக்கடி வருவேன். எங்கள் பக்கத்து ஊருன்றதுனால வரும், அப்படியே ஷார்ட்டாக வந்துடுவேன் வீட்டிலேருந்து. அடிக்கடி வந்து இந்த திருவாசகம் முற்றுவதில் இங்கே உட்காந்து இதில் படித்தேன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இந்த எக்கோ வரும் இதில், இந்த கோவிலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சரிங்க. அது ஒரு மாதிரி ஓம்ன்ற மாதிரி ஓம்னு சத்தம் வரும் வச்சுங்களேன். அதுக்காக இதை உள்ளே உட்காந்து படிப்பேன். கால் கொஞ்சம் இதுன்றதுனால கொஞ்சம் இப்படி வந்து உட்காந்துட்டேன். சரி. இதுபோல் இந்த முருகர் சம்மந்தப்பட்ட தண்டமாணி சுவாமிகள் சொல்லிட்டு அவருடைய இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் வந்து வழிபட்டுருக்காங்களா? இங்கே வந்து சாமியை வந்து வழிபட்டு இங்கே தனியாக இருக்குது பாருங்கள். ஆமாம், ராமர் வழிபட்ட. அப்போ வந்து ராமர் வந்து இங்கே வழிபட்டுருக்காரு. அப்போ ராமாயண காலத்தில் சம்மந்தப்பட்டிருந்து இருக்குது. ஆமாம், இது ரொம்ப பழமையான கோவில். இது இங்கே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருமண இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் திருமணம் வந்து ஒரு 30 திருமணங்கள் நடக்குது. நிறைய இங்கே வந்து இந்த சந்திரனுக்கு உகந்த தலம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே நிறைய திருமணங்கள் நடக்கும். திருமண தேதியில் நிறைய திருமணங்கள் நடக்கும். நிறைய சிறப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். தெரிஞ்ச வரலாம் சொல்லுங்கள். நன்றி. ஸோ திருச்சிற்றம்பலம். ஸோ இப்போ வந்து கோயிலை பற்றி கொஞ்சம் இந்த ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஐயா தெரிஞ்சுக்கணும் சொன்னாங்க. ஸோ எவ்வளோ பழமையானது பாருங்கள். ராமர் வந்து வழிபட்டுருக்காருன்னா ஸோ கிபியிலேருந்து இருந்திருக்கு. ஸோ ரொம்ப பழமையான கோயில் தான். இதான் யாழி. இப்போ கோவிலில் நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா தூண்லனா செதுக்கியிருப்பாங்க. ஸோ இதான் யாழி.
கைஸ் இப்போ இங்கேருந்து ஒரு டைம் லேப்ஸ் எடுக்கலாம், எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ கைஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல நல்ல வீடியோவை பார்க்கலாம். டாட்டா பை பை.